பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து உங்கள் ஆதரவை வழங்குகின்ற அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவையும் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. துயர் பகிர்வோம். சுழிபுரம் கிழக்கை சேர்ந்தவரும் பிரான்ஸ் லா குர்னோவில் வாழ்ந்து வந்தவருமான திருமதி புவனேந்திரன் சந்திரேஸ்வரி மலர் 21/6/2025 அன்று பிரான்சில் காலமானார் என்பதை அவரது குடும்பத்தவர்கள் ஆழ்ந்த துயரத்துடன் அறியத் தருகின்றார்கள். மலர் என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த புவனேந்திரன் சந்திரேஸ்வரி காலம் சென்றவர்களான நடராஜா தெய்வானை பிள்ளை தம்பதியின் ஆசை மகளும், காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நாகேஸ்வரி தம்பதியின் அன்பு மருமகளும், ராதா ஆகிய புவனேந்திரனின் பிரியமுள்ள மனைவியும், அமரர் சண்முகலிங்கம் ஷண், அமரர் ராஜேஸ்வரி கிளி மற்றும் விக்னேஸ்வரி ராசாத்தி, மகேசலிங்கம் சிவா, கணேசலிங்கம் கண்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரியும், கஜன் ராதிகா அனுஷா ஆகியோரின் பாசம் மிகு தாயாரும், சோஃபியாவின் நேசமுள்ள மாமியாரும், கயலின் நேசம்மிக்க அம்மம்மாவும், அமரர் மன்மதராஜா வவி மற்றும் மனோரஞ்சிதம் ரஞ்சி ஆகியோரின் சம்பந்தியும், அமரர் சத்யானந்த ராணி, அமரர் சரவண உற்சவம், அமரர் ராஜசேகரன் மற்றும் கலைச்செல்வி செல்வி பாமினி, அமரர் கணேசமூர்த்தி மூர்த்தி, அமரர் ரவீந்திரநாதன் நாதன் மற்றும் பத்மலோசினி ஆச்சி, சோதீஸ்வரி மலர், மோகனதாஸ் ரமேஷ் ஆகியோரின் மைத்துணியும், அமரர் அற்புதராணி அற்புதம், முத்துராணி ராணி, அமரர் வசந்தராஜா வசந்தன், மகுடராஜா கண்ணன், நந்தினி ஆகியோரின் சகலியும், பாலசுந்தரம் சுந்தர், விஜயசேகரம் விஜி, பார்த்தீபன் தீபன், குகசேகரம் குகன் ஆகியோரின் சித்தியும், நிரோஜினி, சசி தர்ஷன், ஜெகரூபன், ஜெனிகா, ஜென்சிகா, சஞ்சய், சந்தோஷ், சரண் ஆகியோரின் அத்தையும் ஆவார். அன்னாரின் புதவுடல் 26ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரையும், 28ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையும் கிரிமெத்தோரியம் தே ஜான்ஸ்ரால் 95 ரோ மாசல் சம்பா 93-430 வில்தனோஸில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு, 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையான நேரத்தில் இறுதிச் சடங்குகளின் பின்னர் பிற்பகல் 1:15க்கு தகனக்கிரியை நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு
0033 6 16 05 36 56. போர் செய்தி. இஸ்ரேல் ஈரான் இடையே ஒரு இலகுவான போர் நிறுத்தம் நடைமுறையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் நிறுத்தம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையீட்டின் மூலம் ஏற்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இலகு போர் நிறுத்தம் நன்றாக நடைமுறையில் உள்ளது என ட்ரம்ப் கூறியுள்ளார். இருப்பினும் ஈரான் அதன் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என உறுதியளித்துள்ளது. அதேவேளை ஈரான் அணுசக்தி ஆயுதங்களை உருவாக்காது எனவும் யுரேனியத்தை செறிவூட்டாது என ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த போர் நிறுத்தம் நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகின்றது. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான கேள்விகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. போர் நிறுத்தம் நடைமுறையில் இருப்பதால் ஈரானிய மக்கள் தங்கள் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். மேலும் போரின் போது ஏற்பட்ட சாதாரண வாழ்க்கை சீர்குலைவுகள் மீண்டும் சீர்படுத்தப்படுகின்றன. இஸ்ரேல் ஈரானிய அரசாங்கங்கள் தங்கள் தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் சீரமைக்க தொடங்கியுள்ளன. மேலும் பொதுமக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ உச்சி மாநாடு நெதர்லாந்தில் நடைபெற்றுள்ளது. ஜூன் 25 அன்று நெதர்லாந்தின் ஹேக் நகரத்தில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் நேட்டோ தலைவர்கள் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை விவாதித்துள்ளனர். இந்த மாநாடு நெதர்லாந்தில் முதல் முறையாக நடைபெற்றுள்ளது. மேலும் இது புதிய நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டோவின் முதல் உச்சி மாநாடாகும். இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 5% உயர்த்துவதற்கான உறுதிமொழியும் அடங்குகின்றது. இந்த மாநாட்டில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். நெதர்லாந்து தனது பாதுகாப்பு செலவினத்தை 3.5% உயர்த்தி பாதுகாப்பு தொடர்பான ஏனைய செலவுகளுக்கு 1.5% ஒதுக்கி மொத்தம் 5% அடைய முயற்சிக்கின்றது. இந்த மாநாட்டின் பொழுது நேட்டோ புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு உற்பத்தி செயல் திட்டம், வணிக விண்வெளி உத்தி மற்றும் விரைவான ஏற்றுக்கொள்ளல் செயல் திட்டம் ஆகியவற்றையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். நேட்டோ 2 புதிய எதிரிகளை சமாளிக்க வேண்டியதாக உள்ளதாக எமனுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஒன்று ரஷ்ய ஆக்கிரமிப்பு, இரண்டாவது அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பு என்று நேட்டோ மாநாட்டில் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டினா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கார் ஓடினான், வேன் ஓடினான், பரிசுக்குள்ள இப்ப இது ஓடுற மாதிரி சந்தோஷம் எனக்கு இல்ல. வீட்டுல இருந்து முந்து வெளிக்கிட்டா ஜெர்மனுக்கு போன மாதிரி இருக்கேன், லாச்சப்பலுக்கு வர. இவரை வாங்கினேன், பலி ஈஸியா வந்து சேர்ந்துட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், இதுகிட்ட விட ஆக 300 யூரோ தான். அதுவும் தமிழில பார்த்ததுன்னு சொல்லி இங்க வந்து கேட்டீங்கள் என்றால் 2 நேரத்திலையும் பே பண்ணலாம். இன்றைக்கு பரிசுக்கு திறமான சாமான் என்றால் இவர் தான். விரையுங்கள், ஆயினி சால், கோல் சிட்டி 75, ரூ லூயி ப்ளோன், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் ஜூன் 25 அன்று 42 மாவட்டங்கள் புயல் மற்றும் வறட்சி காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டன. இது ஒரு பெரும் புயல் எச்சரிக்கையாகும். நாடு முழுவதும் இது பரவியிருக்கிறது. நாட்டின் சில மாவட்டங்கள் வறட்சி காரணமாக செம்மஞ்சள் எச்சரிக்கையில் உள்ளன. கடந்த வார இறுதியில் ஒரு வெப்ப அலை காணப்பட்டது. மேற்கு பிரான்சில் இருந்து கிழக்கு பிரான்சுக்கு ஒரு பெரிய வலுவான புயல் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புயல் சில நேரங்களில் மிக கடுமையாக இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மின்னல், மழை என்பன ஏற்படும் பொழுது மக்கள் வெளியில் செல்லாது இருக்குமாறு அரசாங்கத்தாலும் தீயணைப்பு வீரர்களாலும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மின் சாதனங்களை இணைப்பில் இருந்து நீக்கி வைப்பதுடன் குளிப்பதையும் தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜூன் 25 அன்று பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் மழை, அதிலும் ஆலங்கட்டி மழை பொழிவும் பலமான காற்றும் வீசும் என அறிவித்தல் வெளியாகியிருந்தது. பிரான்சின் 42 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வானிலை நிலைமைகள் பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் என எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. பாரிஸ் நகரத்தில் நிலவிய அசாதாரண காலநிலையால் நாடாளுமன்றத்துக்குள்ளும் மழை பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது நிலவிய கடும் மழையினால் நாடாளுமன்றத்துக்குள் மழை வெள்ளம் புகுந்துள்ளது. பிரான்சில் ஏற்பட்ட புயலால் 42 மாவட்டங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கைக்கு உள்ளாகியிருக்கின்றன. மஜன், தான் கரோன் பகுதிகளில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கரோன் பகுதியில் 12 வயது சிறுவன் மீது மரம் விழுந்து மரணமடைந்துள்ளார். மயன் பகுதியில் ஒருவர் மரம் வீழ்ந்ததில் இறந்துள்ளார். 1,00,000 வீடுகள் மின்சாரம் இல்லாமல் இருக்கின்றன. பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் இருந்து வடமேற்கு எல்லை வரை 42 மாவட்டங்கள் புயல் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாரிஸ் நகரம் கடுமையான காற்று வீசியிருப்பதால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யூரோஸ்டார் ரயில் சேவையில் பயணிகள் 2வது நாளாக கடுமையான தாமதங்களை ஜூன் 25 புதன்கிழமை அன்றும் எதிர்கொண்டார்கள். பிரான்சில் ரயில் பாதையில் 2 பேர் உயிரிழந்தனர். பின்னர் கேபிள்கள் திருடப்பட்டன. இதனை அடுத்து யூரோஸ்டார் ரயில் சேவைகள் தடைப்பட்டன, தாமதங்களுக்கும் உள்ளாகின. இந்த உயர் வேக ரயில் சேவை லண்டனில் இருந்து பாரிஸ், பிரசல்ஸ், ஆம்ஸ்டர்டாம் ஆகிய இடங்களுக்கான சேவைகளை புதன்கிழமை அன்று ரத்து செய்திருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் தமது யூரோஸ்டார் மூலமான பயணங்களை ஒத்திவைக்குமாறு கேட்கப்பட்டார்கள். திங்கட்கிழமை லீல் பாரிஸ் இடையே உள்ள LGV நோ உயர்வேக பாதையில் தனித்தனி சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்தனர். இதனால் அந்த பாதை அன்று பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது. இந்த இடையூறுகள் புதன்கிழமையும் தொடர்ந்துள்ளது. லீல் அருகே அதே ரயில் பாதையில் கேபிள்கள் திருடப்பட்டதை தொடர்ந்து சேவைகள் மேலும் தாமதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 600 மீட்டர் நீளமுள்ள செப்பு கேபிள்கள் திருடப்பட்டதாக பிரெஞ்சு ஊடக செய்திகள் தெரிவித்துள்ளன. ரயில்கள் மீண்டும் வழிமாற்றம் செய்யப்பட்டு பயண நேரம் நீடிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடையூறுகளுக்காக யூரோஸ்டார் நிறுவனம் பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுள்ளது மற்றும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்கள் பயண திட்டங்களை இலவசமாக மாற்றலாம் அல்லது முழு பணத்தையும் திரும்ப பெறலாம் என்றும் யூரோஸ்டார் அறிவித்துள்ளது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சின் சோசலிஸ்ட் கட்சி ஓய்வூதிய சீர்திருத்த பிரச்சினை காரணமாக அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளது. இதனால் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் நிலைமை பலவீனம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஓய்வூதிய சீர்திருத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்தே பிரான்ஸ் நாட்டின் சோசலிஸ்டுகள் பிரதமர் பிரான்சுவா பைரோவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது பிரான்சை பொறுத்தவரையில் தொடர் கதையாக அமைந்து வருகின்றது. இம்முறை அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வலதுசாரிகள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதனால் இந்த தீர்மானம் நிராகரிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஓய்வூதிய சீர்திருத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் பைரோ தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர் என இரு தரப்பினரையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்திருக்கின்றார். பைரோவின் மத்திய அரசாங்கம் மீது அதிருப்தியடைந்த இடதுசாரிகள் மற்றும் வலதுசாரிகளின் ஆதரவுடன் எப்பொழுதும் கவலக்கூடும் என்ற எதிர்வும் கூறப்பட்டுள்ளது. 2026 நிதிநிலை அறிக்கை பேச்சுவார்த்தைகளும் கடினமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் அரசாங்கம் 40 பில்லியன் யூரோ செலவினத்தை குறைக்க முயற்சிக்கின்றது. பைரோ தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சோசலிஸ்ட் கட்சி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தாங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் சோசலிஸ்ட் தலைவர் தெரிவித்துள்ளார். தீவிர இடதுசாரி கட்சி லா பிரான்ஸ் இன்சூமிஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்கும் என்றாலும் மரின் லுபென் தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்காத நிலையில் இந்த தீர்மானம் நிராகரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் பைரோ முன்னாள் பிரதமர் மிஷேல் பேனியரின் நிலைமைக்கு ஒப்பான நிலையில் உள்ளார். பேனியரின் அரசாங்கம் 2025 நிதிநிலை அறிக்கையை ஆதரிக்காததால் தேசிய ஒன்றியத்தின் ஆதரவுடன் கவிழ்க்கப்பட்டது. பைரோ இந்த சிக்கலில் இருந்து வெளியேறுவதற்கு ஒரு வழி இருப்பதாக நம்புவதாகவும், ஆனால் அந்த வழி என்பது மிகவும் கடினமானது என்றும் பைரோ கூறியுள்ளார். ஓய்வூதிய சீர்திருத்த பேச்சுவார்த்தைகள் 2023 அறிமுகப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்த அறிக்கையை திருத்துவதில் தோல்வியடைந்தது. தொழிற்சங்கங்கள் உடல் ரீதியான கடினமான வேலைகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு முன்கூட்டியே ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தன. தொழில் முனைவோர் இந்த சலுகைகள் ஓய்வூதிய அமைப்பின் நிதியை பாதிக்கும் என்று அஞ்சினர். இவை பிரான்சின் அரசியல் நிலைமை மற்றும் ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் குறித்து தொடர்ந்தும் சவால்களை எடுத்துக் காட்டுகின்றன. பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோவுக்கு தற்காலிக ஆதரவு வழங்குவதாக மரின் லுபென் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளமோ நேஷனல் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் அரசாங்கத்தை இப்பொழுது
வீழ்த்தப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது. இருப்பினும் வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கை பேச்சுவார்த்தைகளின் பொழுது அவரது பதவிக்காலம் முடிவுக்கு வரலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பிரான்ஸ் தேசிய சபையில் கேள்வி நேரம் நடைபெற்று வருகின்றது. பிரான்ஸ் வலதுசாரி கட்சி பிரதமர் பிரான்சுவா பைரோவின் சிறுபான்மை அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்காது என்று ரசம்பிளிமோ நேஷனல் உறுதிப்படுத்தியுள்ளது. ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்ததை அடுத்து பைரோவின் அரசாங்கத்தை வீழ்த்த முயற்சிக்கும் என்று பிரான்ஸ் சோசலிஸ்ட் கட்சி செவ்வாய்க்கிழமை அன்று அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து சோசலிஸ்ட் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பித்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் குடியேற்றத்தின் உண்மையான செலவை அறிய விரும்புவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி 2025 ஜூன் 25 அன்று பாரிஸில் உள்ள ஒரு குடியேறிகள் முகாம் நிழல் படத்துடன் வெளியாகியுள்ளது. இந்த செய்தி பிரான்சில் குடியேற்றம் தொடர்பான பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் விளைவுகளை மதிப்பிடுவதற்கான முயற்சிகளை சுட்டிக்காட்டுகின்றது. குடியேற்றம் தொடர்பான செலவுகள் மற்றும் நன்மைகள் குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படலாம். அது அரசின் நிதி, சமூக சேவைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் குடியேற்றத்தின் தாக்கத்தை புரிந்து கொள்ள உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.